சார் உங்க மாஸ்க் காணோம். இந்தாங்க. மாஸ்க் தூக்கி குப்பையில போடு. சார் ப்ளீஸ் மாட்டிக்கோங்க. சென்று விடு, இல்லை என் உன் நெற்றியில் குண்டை துளைத்து விடுவேன். மிஸ் எனக்கு பயங்கரமா போதை ஏறிட்டு. மேம் ஏதாவது வேணுமா? நோ தேங்க்ஸ். ஓ வை ஹேவ் சம் ஜூஸ் டா. நீ மறுபடியும் வந்துட்டியா? ஒரு தடவை அரைஞ்சனே, அது உனக்கு பத்தலையா? அட ஒரு தடவை அரைஞ்சாதான் உடம்பே சூடாகும். அப்படியா? அப்போ இதையும் வாங்கிக்கோ, இன்னும் கொஞ்சம் சூடு ஏத்திக்கோ. ஸ்டூபிட், கண்ணு தெரியலையா? அந்த பொண்ணு கீழே விழுந்த உடனே என் கனவு கலைஞ்சு போகுது. யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு. மனசுல பயம் ஏற்படுது. நான் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போறேன். என் தூக்கமும் கலையுது. அதே கனவா? அதே கனவு, அதே பொண்ணு, அதே மரணம். சரி, இந்த கதையை நீ எப்ப எழுதுன? அட இது நான் எழுதின கதை இல்ல, இது என்னோட கனவு. ஏய், நான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தா நீ உன் கதையை விடுற? அட உன்ன மாதிரி எழுத்தாளனுக்கு இது மாதிரி நடக்கிறது சகஜம். இப்ப என் கேஸையே எடுத்துக்க. சின்ன வயசுல ஒரு நாய் என்ன கடிச்சுது உனக்கு தெரியுமா? இப்ப 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு கனவு வருது. அதாவது நடு மார்க்கெட்ல யாரு கூடயோ நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நாய் ஓடி வந்து என்ன கடிச்சிடுது. நானும் அலறி கத்திக்கிட்டு ஓடுறேன். அந்த நாயும் என் பின்னாடி என் பேண்ட்டை டைட்டா கடிச்சுக்கிட்டு கவ்விக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. என் கனவுல ஒரு பொண்ணு ஜன்னல் வழியா. தெரியும்பா, உன் கனவுலையாவது உன் பேண்ட் கிளியாம இருக்கே. எனக்கு கனவுல மட்டும் தெரியல. சொல்லப்போனா அந்த பொண்ணு சாகிறத பாக்குறேன். அப்படின்னா என்ன சொல்ற? அதாவது கண்ணு முழிக்கிறான்ல, அப்பவும் என் கண்ணு முன்னாடி தெரியறா. நான் போய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். என் மைண்ட்ல யாரோ ப்ரொஜெக்டர் வச்ச மாதிரி இருக்கு. அதுல இருக்க ஒரே ரீல் மறுபடியும் தெரியுது. சரி, உனக்கு இந்த கனவு எப்ப இருந்து வருது? அது வந்து ரொம்ப நாள் ஆகுது. வாரத்துல 2-3 நாளாவது வந்துருது. நான் உனக்கு போன வருஷமே புரிய வச்சேன். இந்த மாதிரி டிடெக்டிவ் நாவல்ஸ், கொலை இதெல்லாம் எழுதுறத நிறுத்துன்னு நான் எப்பவோ உனக்கு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டாதானே? நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு. இந்த லவ் ஸ்டோரியெல்லாம் எழுதுறாங்களே, அவங்க கனவுல என்ன பூ மங்கையெல்லாம் வராங்களா? ஏன் அரிசி கோதுமையெல்லாம் வராதா? என் அருமை நண்பா, அப்படிலாம் கிடையாது. நீ சின்னதா பிரேக் எடுத்துக்க, எங்கேயாவது சுத்திட்டு வா. யாரை கொன்னா என்ன, நமக்கு என்னப்பா பண்ணணும்? எப்பா உன்கிட்ட வந்த பாரு, நீ என் கடையை மூடிடுவேன். நான் சொல்றத கேளு. கோவாக்கு போயிட்டு வா, ஜாலியா இரு, புது ஐடியாஸோட திரும்பி வா. இன்னொன்னு, உன்னுடைய கண்ணை கூட எடுத்துட்டு போகாத. இங்க பாரு, உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். கன் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏயா, கோவால கன்னுக்கு என்ன வேலை? எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு சமாட்டா. நான் இங்க ரூம் புக் பண்ணியிருக்கேன். நான் ரூம் சர்வீஸ் 201க்கு போறேன். என் கனவுல அடிக்கடி வர ஆள் இவன் தான். ஹலோ 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 மிஸ்டர். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர். இந்த ஆளு என் கனவுல இருந்து எப்படி வெளியே வந்தான்? ஹலோ கனவுல வந்த பிரதர். ஹலோ என் கனவுல வந்த பிரதர். நில்லு நில்லு நில்லு, ஒரு நிமிஷம்.
நான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்ததுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல ஒன்றும் பரவாயில்ல. எங்க நல்லவங்க தானே வருவாங்க. யாரும் வெயிட்ரஸ் பின்னாடிலாம் ஓட மாட்டாங்க. ஹலோ, நானும் நல்லவன் தான். நீங்க நல்லவர்னா எதுக்காக கத்துறீங்க? ஏன்னா நீ என்னோட கனவுல வர. இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? இது பித்தலாட்டம் இல்ல. நீ என் கனவுல வர. எனக்கு ஒரு கனவு அடிக்கடி வருது. எனக்கு பைத்தியமே பிடிக்குது. உங்க கனவுல யாராவது ட்ரெஸ் இல்லாம ஆடினாங்கன்னா அது நான் என்ன பண்றது? என்ன பேச்சு பேசுற? நீ என் கனவுல வர. அதே கனவுல ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறா. ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க ஒரு பொண்ணு கனவுல செத்து போயிடுறா. நீ எப்போ அந்த கனவுல வந்து போற? உங்க கனவுல எந்த பொண்ணு வேணா வந்துட்டு போட்டோம். அதுக்கு நான் எப்படி பொறுப்பு ஏத்துக்க முடியும்? என்னப்பா இப்படி பேசுற? என் கனவுல நீ எதுக்கு வர? உன் கனவுல இருந்து என்ன விரட்ட வேண்டியதானே? அதத்தான் என்னால செய்ய முடியல. நீயே சொல்லு. இவனை கேளுங்க. இவன் எதுக்கு கனவுல வரான்னு கேளுங்க. ஆனா இவன் கனவை விட்டு விலகிட. நல்லது உனக்கு. நல்லது, விலகிடுறேன். இனி நான் வரமாட்டேன். சந்தோஷமா? ஆச்சுப்பா, வேலை முடிஞ்சது. அவன் விலகிட்டான். நீயும் உன் கனவுல இருந்து இவனை விலக்கிடு. அட, நான் விளையாட்டுக்கு பேசல. A girl has lost her life. ஒரு பொண்ணு கனவுல இறந்து போறா. இவனும் அங்கதான் வரான். எதுக்கு கனவுல வர? ஒரு நிமிஷம். அவ உன்னோட கனவுல வரான்னா ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். நீ அவளை கொலை பண்ணிருக்கணும். நீ தானே பண்ண? என்னடா வாய்க்கு வந்தபடி வளர்ற? ஏய், அதான் நான் கனவுல வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. எம்கே, அது அந்த கனவே இல்ல. அது உண்மை. என்னப்பா பேசுற? மறுபடியும் டிடெக்டிவ் நாவல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டியா சமாட்டா? அட, நான் இன்னும் எதுவும் எழுதல. சொல்ல போனா நான் இன்னும் செக்இன் கூட பண்ணல. அந்த வெயிட்டர் இருக்கானே, கனவுல வந்த வெயிட்டர். எந்த வெயிட்டர்? அந்த வெயிட்டரை நான் பார்த்தேன். அவன் இங்க தான் இருக்கான். என்னையா நீ? எனக்கு ஒன்று சொல்லு. நீ என்ன ஏன் இந்த ஹோட்டலுக்கு அனுப்புன? சொல்லு. என்னையா, இந்த ரெசார்ட்டுக்கு நீ ஏற்கனவே வந்திருக்க. அதனால தான் அங்கேயே அனுப்புன. அரவிந்த், என்னாச்சு? உன் முகம் என்ன பேயறிஞ்ச மாதிரி இருக்கு? அது வந்து அவன் இங்க வந்துட்டான். யார் வந்துட்டா? அதான் அனன்யா, அந்த ரைட்டர் சமாட்டா. எல்லாருக்கும் முன்னாடி அவன் என்ன பிடிச்சிட்டான். என்னவோ கனவு வந்ததா சொன்னான். அந்த கனவுல ஒரு பொண்ணு இறந்துட்டாளா. நீ என்ன சொல்ற? சரியான பைத்தியமா இருப்பான் போல. இப்போ அவன் கனவுல நானும் வந்துட்டு போனானா. ஓ காட், இப்ப என்ன செய்யறது? யாரு? கமிங். யாருப்பா? என்னது, இங்க யாருமே இல்ல. அப்போ பெல் அடிச்சது யாரு? ரூம் நம்பர் 108. இன்று இரவு 11 மணிக்கு. வெயிட்டர். யாரது? வேற யாரு? என்னதானே நீ தேடிக்கிட்டு இருக்க? யாரு?
அவளேதான். நான் தானே உன்னுடைய கனவுல வந்துட்டு போறேன். அவ இறந்து போயிட்டா. உனக்கு எப்படி இது தெரியும்? நான் என்னோட கனவுல பார்த்தேன். நீ பார்த்துட்ட. ஏன்னா நீ அங்கதானே இருந்த இல்லையா? நானா? நான் அங்க இருந்தனா? ஆ, நீ அங்கதான் இருந்த. சரி, இப்போ நீ உள்ள வா. ஏன்னா மத்தவங்களும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த வெயிட்டருங்க, அவன் தான் என்னை இங்க கூப்பிட்டான். நீ முதல்ல உள்ள வாயேன். இப்போ அவன் மேலே போகிறத நான் பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணியும் போனேன். ஆனால் எனக்கு அவன் மேலே தான் சந்தேகம். உள்ள யாரு? ஹே, உள்ள யாரு? யாரு? ஆ, யாரு உள்ள? யாரு? எந்த இடத்துல பாடி இருந்துச்சோ அந்த இடத்துல உன்னோட முடி கிடைச்சது தெரியும்ல? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அரவிந்த் ஏன் கொன்ன? நான் கொலை பண்ணல சார். நான் எதுக்கு கொல்லணும்? அரவிந்த் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஐ see. அப்ப அந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? சார், அந்த ரூம்க்கு நான் போகவே இல்ல. அதோட நேத்து நான் லீவ்ல இருந்தேன். இவ சொல்றது உண்மையா? ஆமா சார், நேத்து இவளுக்கு ஆஃப். அப்ப அந்த ரூம்ல எப்படிதான் முடி வந்துச்சு? பறந்து வந்துச்சானா? சார், முந்தானேத்து நான் அந்த ரூம்க்கு போயிருந்தேன். வழிக்கு வந்துட்டா. இவங்க 2 பேரும் தான் கூட்டு. இல்ல சார், யாரு கூடவும் நான் சேரல. அப்ப அந்த ரூமுக்கு இந்த பொண்ணு எதுக்காக போனா? சார், என்னோட டியூட்டி ஹவுஸ் கீப்பிங் தான். அதுக்காக தான் அந்த ரூம்குள்ள போனேன். இவ உண்மைதானே சொல்றா? ஆமா சார், உண்மைதான் பேசுறா. அவன் இங்க எப்ப வந்தானோ அரவிந்த் பின்னாடியே இருந்தான். யாரு? எங்க ரெசார்ட்க்கு ஒரு கெஸ்ட் வந்தான். அவன் பேரு சமாட்டா. சமாட்டாவா? யார் இந்த சமாட்டா? சார், இவன் ஒரு ரைட்டர். பேய், பூதங்கள், அப்புறம் இந்த டிடெக்டிவ் நாவல்ஸ் கூட எழுதுவான். சார், அவனுக்கு விசித்திரமான கனவுகள் எல்லாம் வருமா. அரவிந்த பிடிச்சு திட்டிட்டு இருந்தான். அரவிந்த் அடிக்கடி அவன் கனவுல வந்தானா. அதோட ரொம்ப கோவத்துல வேற இருந்தான். சார், இந்த கெஸ்ட் ரூம் நம்பர் 204ல தங்கியிருக்காரு. சார், ஒண்ணுமே கிடைக்கல. ஆமா சார், ஃபுல் ரெசார்ட்டையும் செக் பண்ணிட்டோம். சரி வாங்க, ரூம் நம்பர் 204க்கு போலாம். பைய ஓடி போயிட்டான். அங்க செக் பண்ணு. ஏய், ஓடி போனவனோட இன்னர் வேர் கிடைச்சாலும் சரி. ஐயா, இத வச்சு என்ன பண்ணுவீங்க? நீயே சொல்லு. சாலுங்கி சார் கிட்ட அனுப்பலாம். அவரு மூக்க நுழைச்சு ஆராய்ச்சி செய்வாரு. அதோட இந்த துணியை எவ்வளவு தூரம் வாஷ் பண்ணலாம்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நாம இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலாம். சரியா? எடுத்துட்டு போய் எந்த லாண்டரியில துவைச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 5-6 நாளைக்கு பிறகு
ஒவ்வொரு லாண்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிய வரும்? இந்த ட்ரெஸ்ஸ அவரு கையாலேயே துவைக்கிறாருன்னு தெரிய வரும். என் செல்ல தங்கங்களா, வேலையை கவனிங்க. இங்க பாரு, புல்லட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, யூஸே பண்ணல. அவசரப்பட்டு இங்க போட்டு போயிட்டான். சமாட்டா பயங்கரமான ஆள். அவன் கிட்ட கன்னும் இருக்கலாம். இந்த சமாட்டா ஃபேமஸ் ரைட்டராமே. இவனால அதிக நேரம்லாம் ஒளிஞ்சிருக்க முடியாது. இவன் எங்க இருந்தாலும் ஜனங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இந்த சமாட்டாங்கிறவனை எங்கேயுமே பார்க்க முடியலையே. நோ 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 நோ. அபிஜித் இந்த பையன் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தா கண்டிப்பா அவனை பிடிச்சிருப்பாங்க. அங்க அவன் போவே இல்லை சார். அப்போ ட்ரெயின்ல தப்பிச்சிட்டானா? அங்க எல்லாருமே அலர்ட்டா தான் சார் இருக்காங்க. சமாட்டோவோட போட்டோஸை எல்லா இடத்துக்கும் அனுப்பியாச்சு. சார் ஒருவேளை சமாட்டாவே இல்லைன்னா அப்போ இப்ப நீ என்ன சொல்ல வர? அவ சொல்ல வர்றது அவளோட பேரை அவ மாத்தி வச்சிருக்கலாம். பேரை மாத்திக்கிட்டா என்ன, மனுஷன் தன்னோட முகத்தைய மாத்திக்க முடியும்? சார் தன்னுடைய பேரையும் மாத்திருப்பான், முகத்தையும் மாத்திருப்பான். இதோ பாரு ஸ்ரேயா, இந்த சமாட்டா ஒரு ரைட்டர். ஒரே நைட்ல அவனோட முகத்தையே மாத்திருவானா என்ன? சொல்ல போனா இது நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு. யாரையாச்சும் பிடிச்சு அவங்களுக்கு காசை கொடுத்துருப்பாங்க. ஆமா சார், இது சாத்தியம்தான். சிஐடி கிட்ட மாட்டினா செத்துருவோன்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் பண்ணுவான். ஆமா சார், ஒரு புர்கா போட்டுட்டு அவன் மூஞ்சிய மூடி இருக்கலாம். சரி, ஒரு வேலை செய்யலாம். பஸ் டெர்மினல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சமாட்டா நம்மளை விட்டு எவ்வளவு தூரம் தான் போறான்னு பார்க்கலாம். எல்லாரும் அவங்க டிக்கெட்டை கையில வச்சுக்கோங்க. மடுக்கா பஸ் டிப்போல இருந்து யாரெல்லாம் ஏறினீங்க? நீ எங்கிருந்து வர? மடகாவ் சார். மடுக்காவா? நீங்க எங்க இருந்து? அல்சாப்பூர். டிக்கெட். டிக்கெட். எங்க இருந்தீங்க? மடுகாவ். ஏய் சமாட்டா, யார் சொன்னது? நீயா? பாருப்பா சமாட்டா, நீ எதுக்காக அந்த வெயிட்டர் பின்னாடி போன? ஏன்னா அவன் அடிக்கடி என் கனவுல வந்தான். டெய்லி வருவானா? டெய்லி வரமாட்டான். எப்பெல்லாம் அந்த கனவு வருமோ அப்பெல்லாம். அப்படின்னா அது என்ன கனவு? அது சார், இவர் ஒரு ரைட்டர். ஒரு கனவு அடிக்கடி வருதான். யாரோ ஒரு பொண்ணு இறந்து போகுதான். சரி, வெயிட்டர் என்ன தப்பு பண்ணா? சார், கனவுல அவன் அந்த இடத்துல இருந்தானே, அவன் யாரோ அந்த பொண்ணை தள்ளி அவ கீழே விழும்போது அந்த வெயிட்டர் அங்க இருந்தான். கனவுல தானே இருந்தான். நானும் அதை தான் கேட்கிறேன். கனவு எப்படி உண்மையாகுது? நாங்க போகும்போது அவன் என் முன்னாடி இருந்தான். கனவு எப்படி உண்மையாகுதுன்னு அவன் கிட்ட கேட்டேன். அந்த வெயிட்டர் கனவுல வரான்றதுக்காக அவனை நீ கொன்னுட்டியா? இல்ல சார், சத்தியமா நான் அவனை கொல்லல. அப்ப அவனை கொன்னது யாரு? அங்க 2 புல்லட் இருந்திருக்கு. ஒன்னு அவனோட உடம்புல இருந்திருக்கு, இன்னொன்னு சோவத்துல. அந்த கன்னையும் நாங்க எடுத்துட்டோம். அது உன் பேக்ல இருந்தது. நான் யாரையும் கொலை பண்ணல, நான் யாரையும் சுடல. ஒருவேளை என்னுடைய கன்னை என் பேக்ல இருந்து திருடி இருக்கலாம். பேக் உன் கண்ணு முன்னாடி தானே இருந்தது.
ஹோட்டல் ரூமுக்குள்ள. எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, நீ அந்த வெயிட்டரை மீட் பண்ண போகும்போது கன்னு உன் பாக்கெட்ல தானே இருந்தது. நான் யாரையும் சந்திக்க போகல. அப்புறம் அவனுக்கு எப்படி குண்டு பட்டுச்சு? என்ன சார், அன்னைக்கு நைட்டு நான் என் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த பேப்பரை காட்டு. இந்தாங்க. ரூம் நம்பர் 108. இன்னைக்கு நைட் 11 மணிக்கு. அப்புறம் சார், நான் அதுல இருந்த டைமுக்கு ரூமுக்கு போனேன். ஒரு பொண்ணு வந்து தான் கதவை திறந்தா. யார் அந்த பொண்ணு? அவளை நீ பாத்திருக்கியா? இல்ல சார், ரூம் ஒரே இருட்டா இருந்தது. எனக்கு அவ தெரியல, ஆனா அவ குரல் கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு சார். அதே பொண்ணுதான். அதே பொண்ணுன்னா என்னது? எந்த பொண்ணு? அதே பொண்ணு சார். என் கனவுல வந்து போவாளே அவ, அதுல கீழே விழுந்து சாகுறாளே அவ. அவ ஜன்னல் வழியா கீழே விழுந்து இறந்து போனாளா இல்ல உயிரோடு இருக்காளா? ஆமா சார், உயிரோட இருந்தா. அவ தான் சொன்னா உள்ள இன்னும் ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னா. அதான் உள்ள போனேன். அப்புறம் என்னாச்சு சார்? உள்ள ஒரே இருட்டா இருந்துச்சு. இருட்டுல அப்படியே முன்னாடி போனப்போ என் காலில் ஏதோ இடிச்சுது. என்னன்னு பார்த்தா கீழே யாரோ படுத்திருந்தாங்க. அந்த இருட்டுல எப்படியோ நான் லைட்டை ஆன் பண்ணி பார்த்தப்போ அந்த வெயிட்டர் இருந்தான். அவன் செத்து கிடந்தான் சார். அந்த ரூம்ல பொண்ணும் இல்லை, வேற யாரும் இல்லை. அதனால பயந்து வெளியே ஓடிட்டேன் சார். ஒரு நிமிஷம். நீ சொன்ன கதை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். உனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல நிறைய பேர் இருந்தாங்க. ஆமா சார், நிறைய பேர் பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில மக்கள் முகத்துல மாஸ்க் இருந்துச்சு. மியூசிக் போடுறாங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அங்க ஒரு பொண்ணு வரா, அவ ஒருத்தனை அறையறா. இந்த கனவு உனக்கு அடிக்கடி வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பொண்ணு இறந்து போகும்போது நீ அவளை பார்த்திருக்க. ஆமா சார், இதைத்தான் சொல்ல முயற்சி பண்றேன். உண்மையிலேயே இந்த பொண்ணு செத்து போயிருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சமாட்டா அவ எப்படி அந்த ஹோட்டலுக்கு வந்தா? சார், அது நான் என்னுடைய ஃப்ரெண்ட் எம்கே கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கனவு வருதுன்னு. அதுக்கு அவன் தான் சொன்னா, ஒரு பிரேக் எடுத்துட்டு கோவா போனேன். ஒரு பிரேக் எடுத்துக்க கோவா கிளம்பி போ. எம்கே கோவாவுக்கு போக சொன்னா, அதோட இந்த ஹோட்டல்ல வந்து தங்க சொன்னா. எதுக்காக இந்த ஹோட்டல்ல வந்து தங்க சொன்னா? சார், ஏன்னா நான் இந்த ஹோட்டலுக்கு ஏற்கனவே வந்திருக்கேன். நான் ஒரு ரைட்டர், தனியா உட்காந்து எழுதுவேன். நல்லா இருக்கும். ஹோட்டல்ல எழுதுறதுன்னா எனக்கு பிடிக்கும். அதாவது நீ கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போன, அங்க வெயிட்டர் முன்னாடி வந்தா. ஆமா சார், என் கனவுல எந்த வெயிட்டர் வந்து போறானோ அவன் இப்ப என் கண்ணு முன்னாடி இருந்தான். நான் ஓடி போய் அவனை பிடிச்சு என் கனவுல எதுக்காக வரடான்னு கேட்டேன். அப்புறம் அவன் ஓடிட்டான் சார். அந்த வெயிட்டர் அவ அடிக்கடி இவரோட கனவுல வர்றான். அவ உயிரோடு இருந்திருக்கா அப்படின்னா பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. சமாட்டா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அந்த பொண்ணை யாரு மேல இருந்து தள்ளி விட்டாங்களோ அவங்கள நீ பார்த்திருப்பல்ல? சார், அவங்களோட முகத்தை என்னால பார்க்கவே முடியாது. நீ ஏன் இப்படி மழுப்புறன்னா அவங்க யாருன்னு நீ சொல்ல விரும்பல. மொத்த கனவையும் சொன்ன, ஆனா கொலைகாரன் யாருன்னு நீ பார்க்கலல்ல? பார்க்க முடியல. இதான் அங்க இருக்க பிரச்சனையே. சார், இவனை ஹிப்னோடைஸ் பண்ணலாம். உனக்கு ஒரே கனவு அடிக்கடி வருதா? இந்த கனவு உனக்கு எப்பல இருந்து வருது? 3-4 மாசமா வருது. அந்த கனவுல யாரெல்லாம் தெரியறாங்க? நிறைய பேர் தெரியறாங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் ஒரு பொண்ணு, ஒரு மதுப்பிரியன், ஒரு மீசக்காரன், அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ தலையில பூ வச்சிருக்கா. ஒரு வெயிட்டர், அப்புறம் 2 ஆட்கள். அவங்கள என்னால பார்க்க முடியல. பொண்ணு செத்ததுக்கு அப்புறமும் தெரியலையா? அந்த ஆள் யாரு? நான் தான் அது. அந்த பொண்ணை ஏன் தள்ளிவிட்ட? நான் யாரையும் தள்ளல சார். அப்புறம் யாரு தள்ளினாங்க? எனக்கு அது தெரியாது. அந்த ஆளோட மூஞ்சி என் கனவுல தெரியல. பார்ட்டியில எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. ஆனா உனக்கு எப்படி அவனை பத்தி தெரியாம போச்சு? யார் அவன்? ஞாபகப்படுத்து. அப்ப என்ன நடந்ததுன்னு யோசிச்சு சொல்லு. மோதிரம், மோதிரம் சார், மோதிரம். அந்த ஆள் கையில மோதிரம், மோதிரம். சார், இவன் தான் அந்த மீசக்காரன். இவன் தான் கனவுல அந்த பொண்ணோட கழுத்தை அமுக்கும் போது இவன் தான் எழுந்து வந்தான். இவனே தான். அவன் தானே இவன்? சார், ஆமா சார், இவனே தான். அவனோட மீசைய பாருங்க. இப்படி யாராவது வச்சுப்பாங்களா? இந்த ஆள் இங்க கொண்டு வந்தாதான் நமக்கு தெரிய வரும். இந்த ஆள் காண்றது கனவுதானா இல்ல பொண்ணு நிஜமாவே கீழே விழுந்துதான்னு தெரிய வரும். சார், இவர் வெயிட்டரை அங்கேயே தான் பார்த்துருக்காரு, அதே ஹோட்டல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மீசைன்னு அந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கணும். அந்த ஹோட்டல் மேனேஜர் பல வருஷமா அங்கதான் சார் இருக்கான். அவனுக்கு கண்டிப்பா அடையாளம் தெரியும். ஹோட்டல் ஸ்டாஃப்ஸை கேட்டா கூட அவங்க இருக்கானா இல்லையானா எல்லாமே சொல்லுவாங்க. என் பேரு தனஞ்சய். நான் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர். நான் சட்டத்தை மதிக்கிறவன். அதனால தான் நேர கிளம்பி வந்தேன். அதனால ப்ளீஸ் மரியாதை கொடுத்து பேசுங்க. சார், விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். இவன் கனவுல நீங்க ஏன் சார் வரீங்க? என்ன சார், யாருக்கு என்ன வேணுமோ அவங்க கனவை அவங்க பார்க்கலாம். பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை பாரு. இவனுக்கே உங்க முகம் மட்டும் தெரியுது. எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி இவனை பார்த்துருக்கீங்களா? இல்லையே. அதோட எந்த பார்ட்டியை பத்தி பேசுறாங்களோ அதுவும் நடக்கல. இங்க பாருங்க சார், குடிச்சிட்டாலே மக்கள் கண்ட மாதிரி யோசிப்பாங்க. என்னை பொறுத்தவரையில இந்த மாதிரி ஆட்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகும். அப்புறம் இவ கூட உன் கனவுல வந்துட்டு போறாளா? ஆமா சார், இவளும் வந்தா. இவர் கனவுல வர அந்த 2 பேரும் இப்ப நம்ம முன்னாடி இருக்காங்க. சரி, இப்போ இவரு சொல்றது உண்மைனா அந்த கனவு உண்மையாக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆள் ஒரே கனவு நிறைய வாட்டி பார்க்கறான். இந்த ஆள் மைண்டுக்குள்ள படம் ஓடுது. இங்க பாருங்க, யாரோ இவனோட மைண்ட்ல சிப்பை பொருத்திருக்காங்க. அதனால தான் ஒரே கனவு அடிக்கடி வருது. என்னப்பா,
உன் மூளையில் எப்போவாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா? ஆனா இந்த கதையோட மூல காரணமே இவர் தானே, மேனேஜர் சார். மேனேஜர் சார், இந்த 2 பேரை தவிர்த்து 3வது ஆளாவும் இவன் கனவுல ஒருத்தன் வரானா. அது வேற யாரும் இல்ல, உங்க வெயிட்டர் அரவிந்த். எப்போ இவனுக்கு அரவிந்த தெரிஞ்சதோ அப்ப அவன் கொலை செய்யப்பட்டான். கொலை எப்படி நடந்துச்சு? சார் எனக்கு தெரியாது. இந்த பொண்ணோட முடி அங்கே எப்படி வந்துச்சு? சார் சார் எனக்கு தெரியாது. நீ மேனேஜரா இல்ல ஃப்ராடாடா? உனக்கு ஒன்றும் தெரியாதா? தெரியும் சார், எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரியும். அதாவது இவன் பேச்சு கேட்டு நீங்க வீணா டைம் தான் வேஸ்ட் பண்றீங்க. துபார், மரியாதையா பேசு. நாங்க மட்டும் தான் பேசணுமா? நீங்க எங்க மானத்தை வாங்குறீங்க. அரவிந்தை யார் கொலை பண்ணா? இந்த சமாட்டா தான் கொன்னா. மறுபடியும் கேட்கிற, அரவிந்தை யார் கொலை பண்ணா? என் அங்கிள் தான் கொன்னாரு. அதாவது இவன் பேச்சு கேட்டு நீங்க வீணா டைம் தான் வேஸ்ட் பண்றீங்க. மரியாதையா பேசு. நாங்க மட்டும் தான் பேசணுமா? நீங்க எங்க மானத்தை வாங்குறீங்க. அரவிந்தை யார் கொலை பண்ணா? இந்த சமாட்டா தான் கொன்னா. மறுபடியும் கேட்கிற, அரவிந்தை யார் கொலை பண்ணா? என் அங்கிள் தான் கொலை பண்ணாரு. இந்த சமாட்டா தான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணணும்னு இங்க வந்தான். இவன் அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தான். அவன் தெளிவாவே இல்ல. அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு அவ இந்த பார்ட்டியில தானே செத்தா? ஆமா. நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தை ஆக்சிடென்ட்டா காட்டி இதை மறைச்சிட்டோம். ஆனா திடீர்னு இந்த சமாட்டா வந்து நிக்கிறான். அந்த பொண்ணோட கொலை இவன் கனவுல வர ஆரம்பிச்சது. இவனை மாட்டி விட முடிவு பண்ணோம், இல்லைன்னா நாங்க மாட்டி இருப்போம். ஸோ வெயிட்டரோட கொலையில இவனையும் மாட்டி விட்டீங்க. இவனுடைய கண்ணை நாங்க பயன்படுத்தி இவங்க அண்ணன் பேக்லயே நாங்க வச்சுட்டோம். அந்த பொண்ணு கொன்னது யாரு? அது தெரியாது. அது எப்படி உனக்கு தெரியாம போகும்? எல்லாமே தெரியும் உனக்கு. ஒழுங்கா சொல்லிடு. மிஸ்டர் எம்கே, நீங்க ஏன் சமாட்டாவை கோவாக்கு அனுப்புனீங்க? சார் நான் வேற என்னதான் செய்ய? ஒரு ஆள் டெய்லி உங்ககிட்ட வந்து புலம்புறான், எனக்கு கனவு வருதுன்னு புலம்புறான். அதனால தான் கோவா போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடுவான்னு நான் அவனை விரட்டி விட்டேன். மிஸ்டர் எம்கே, அவன் கனவுல அடிக்கடி ஒரு ஹோட்டல் தெரியுதான், அங்கதான் ஒரு பொண்ணும் கொல்லப்பட்டிருக்கா. அப்புறம் எதுக்காக அவனை அந்த ஹோட்டல்ல தங்க சொன்னீங்க? ஐ சி, இது அதே ஹோட்டலா? ஆமா, பார்ட்டி நடந்த ஹாலை கூட நாங்க பார்த்தோம், அந்த ஜன்னலையும் பார்த்தோம். அங்கிருந்து விழுந்துதான் அவன் இறந்திருக்கான். அப்படின்னா அவளை யாரு தள்ளி விட்டதுன்னு தெரிஞ்சுதா? யார் அவன்? தெரிஞ்சாச்சு. இந்த மோதிரம் எல்லாத்தையும் சொல்லிருச்சு. சார் இந்த மாதிரி மோதிரம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பேஸ் மட்டும் ரொம்ப வீக்கா இருந்தா இப்படி எல்லாம் ஓடக்கூடாது. ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்து எந்த பொண்ணு இறந்து போனாலோ அவ பேரு திருஷ்ணா. அவ என்ன விட்டுருவேன்னு மிரட்டுனா. பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள சண்டை நடந்தது. நான் அவளை இந்த உலகத்துல இருந்தே அனுப்பி வச்சிட்டேன், ஜன்னல்ல இருந்து வெளியே தள்ளிட்டேன். இந்த சம்பவம் நடந்து பல நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த முட்டாள் பையன் சமாட்டா, இவனுக்கு கனவு வந்துச்சான். அதனால தான் இவனை கோவாக்கு அனுப்புனேன். இவன் கோவாக்கு போயிட்டா அங்க போய் இவன் குழம்பிடுவான், பைத்தியமும் பிடிச்சிடும். ஆனா அங்க இவன் வெயிட்டர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சான். எனக்கும் வேற எந்த வழியும் தெரியல. அப்புறம் இவனை நான் மாட்டி விட பிளான் பண்ணினேன். இவனுக்கே அடிக்கடி ஒரே கனவா வருது.
ஏன்னா இவன் ஒரு பயங்கரமான மோசமான ட்ரக்கு டெக்ஸ்ட்ராவை எடுத்துக்கிட்டான். யாராவது இந்த பயங்கரமான ட்ரக்கை டேஸ்ட் பண்ணிட்டா அது நம்ம உடம்பை விட்டு விலகவே விலகாது. அது நம்ம உடம்புலையே தங்கி உடம்புடைய எலும்புல முக்கியமாக ஸ்பைனுக்கு கீழே போய் அப்படியே உட்காந்துடும். அப்புறம் திரும்ப திரும்ப பட்டனை அமுக்குன மாதிரி ஆயிடும். ஒரே பிக்சர் நம்ம மூளையில் அடிக்கடி வந்து வந்து போகும். அதாவது மனசில் ஃபிலிம் ஓடுற மாதிரியே இருக்கும். நீங்க 2 பேருமே 2 கொலை பண்ணிருக்கீங்க. சட்டம் உங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். ஒருவேளை அது தூக்கா இருக்கலாம். நீ சொல்ல சமாட்டா, நீ ஒருவேளை கொலை பண்ணாம இருக்கலாம். ஆனா நீ இந்த பயங்கரமான ட்ரக்ஸை எடுத்துட்டு இருக்க இல்லையா, அதோட சைடு எஃபெக்டை உனக்கு போதும்னு நினைக்கிறேன். அது தூக்கு தண்டனை விட மோசமா இருக்கும்.